மனசுல நீங்க இதை உயர்வா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை கேளுங்கோ, அதை தரேன். உங்க கையில கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நான் விட்டுடக்கூடாதேங்கிறதுக்காக கேட்கிறேன். விஸ்வாமித்திரர் பதிலுக்கு கொண்டாடுறார், உனக்கு சதிருஷன் நீ தாண்டா தசரதாங்க. 56 தேசத்து ராஜாக்களும் கப்பங்கற்றா. உன்னை இப்படி தயார் பண்ணது யாரு தெரியுமா? வசிஷ்டவ்யபதேசினா, அவர்களை உபச்சாரம் பண்ணணும்னு இது மாதிரிலாம் ஒரு சத்புத்தி வசிஷ்டருடைய கிருபையினாலதான் உனக்கு கிடைச்சது. பாத்திரபூதோசி, நான் தேடினா கூட இது மாதிரி எனக்கு ஒரு பாத்திரம் கிடைப்பாளா? அப்பேற்பட்ட சத்பாத்திரம். உங்களை நான் சாதாரணமா பொருளை கொடுக்க நான் விரும்பல, பின்ன என்ன, நான் எனக்கு தோணினத்தை கொடுக்க விரும்பல. கஞ்சத்தே பரமம் காம், உங்க மனசுல நீங்க இதை உயர்வா நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதை கேளுங்கோ, அதை தரணும். ஏன்னா என் இஷ்டத்துக்கு நான் கொடுக்க கூடாது, உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கணும். நீங்க யோஜனையே பண்ணாதீங்க. பரமம் காமம், இதை கேட்டா கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்னு கவலைப்படாமல் உயர்ந்ததா கேளுங்க. பரமம் காமம் கரோமி கிமுகர்ஷிதா, நான் ஏதோ பணங்காசெல்லாம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ராஜ்யம் இருக்கு, இப்படி ஒரு அகம்பாவத்தினால நான் கேட்கிறேனோன்னு மாத்திரம் நினைச்சுடாதீங்கோ. அகங்காரத்தினால நான் கேட்கல. பாத்திரபூதோசி, இப்பேற்பட்ட சத்பாத்திரம் எனக்கு கிடைச்சிருக்கும் பொழுது உங்க கையில கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நான் விட்டுடக்கூடாதேங்கிறதுக்காக கேட்கிறேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கிற பாக்கியம் எனக்கு விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக நான் கேட்கிறேன். பாத்திரபூதோசிமே பிரம்மன்னே, இப்பதான் முன்னாடியே சொன்னேனே, உங்களை பார்க்க முடியுமா, பேச முடியுமா, அரண்மனைக்கு வாங்கோன்னாலும் வருவேளா? அப்பேற்பட்ட தாங்கள் இன்னைக்கு எங்காத்துக்கு வந்திருக்கே, திஷ்டியா பிராப்தோசி, என்னுடைய பாக்கியம்தான் எங்க ஆத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு ராஜா இது ஏதோ கொண்டாடுறதுக்கு சொல்லல, அவருடைய திருப்திக்கு சொல்லல, பின்ன என்னென்ன மனதுல தோணினத்தை சொன்னாலும் யதார்த்த பாஷணம், மனதுல தோணினத்தை அப்படியே சொல்றான் ராஜா. இத்தி ஹிருதய சுகம், அப்படியே விஸ்வாமித்திர ரிஷிக்கு இது மாதிரிலாம் அவர் சப்தமே கேட்டது கிடையாது. ஒரு சக்கரவர்த்தின்னா வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு பூர்ண கும்பம் கொடுத்து இப்படி எல்லாம் கொண்டாடுறானா, இத்தி ஹிருதய சுகம், இது கொண்டாடுறது மாத்திரம் இல்ல, இவர் மனசுல என்ன நினைச்சுன்னு வந்திருக்காரோ அதுக்கு அனுகூலமா பேசுறான். இவர் கேட்கதான் வந்திருக்காரு, இவரா கேட்டு அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரா சொல்றார், நீங்க என்ன வேணுமோ கேளுங்க. இத்தி ஹிருதய சுகம் நிசம்யவா, அப்படியே காதுக்கு ஸ்ருதி சுகம், தேனை விடுற மாதிரி இருக்கு அவன் கொண்டாடுறது. என்ன வேணுமோ அதை தரேங்கிற. பரமரிஷிகி பரமம் ஜகாம, பரமரிஷிகிங்கிற மகா காய்கனிகளை தின்னு இருக்கிற ரிஷி இது மாதிரி ஒரு பாட்டை கேட்டு பேச்சை கேட்டு வாய் ஈன்னு காட்டுறவர் இல்லை, என் பல்ல காட்டுறவர் இல்லை. பரமரிஷிகி தபஸ்வி, இவனுடைய யதார்த்த பாஷணத்தினால பரமம் ஜகாமஹர்ஷம், உயர்ந்த சந்தோஷம், திருப்தி ஆயிட்டுதான் மனசு. வந்த காரியம் பூர்த்தி ஆச்சுன்னு நினைச்சாராம் அவர். இவர் வந்தது, அவர் சொல்றது இதை பார்த்து உடனே அவருக்கு தாங்கல்லையா விஸ்வாமித்திரர். என்ன தாங்கல்லைன்னா, வந்த உடனே ரசீது புக்கு நீட்டல்ல, அவர் அறியாம கொண்டாடுறார். அவன் கொண்டாடினானோ தசரத சக்கரவர்த்தி எப்படி கொண்டாடினார் ரிஷிய, அது மாதிரி இவர் பதில் கொடு சொல்ல வேண்டாமோ? ஏன்னா இது ஒரு தர்மம். அது அவர் இவர் மாதிரி பெரியவா உண்டான்னு இவர் சொல்லுவார், உடனே அவர் சொல்லுவார் அவரை மாதிரி பெரியவா உண்டா. இது மாதிரி சொன்னாதான் அது சம்பாதம்னு பேரு, சாதுக்களுடைய ஒரு மகிமை. அது துஷ்டனா இருந்தது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதடாமா இவன், உடனே அவன் உன்னை பத்தி எனக்கு தெரியுண்டாம்பா. அவ என்ன பண்ணுவா, விபரீதமா பேசுவா. சாதுக்கள் இவருடைய பெருமையெல்லாம் அவர் சொல்லுவார், அவர் பெருமையெல்லாம் இவர் சொல்லுவார். இவர் தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரை பற்றி கொண்டாடினது ஆச்சரியம் இல்லை, விஸ்வாமித்திரர் பதிலுக்கு கொண்டாடுறார். சதிருஷம் ராஜசார்தூலா தவை தத்புவி நான்ய, உனக்கு சதிருஷம் நீ தாண்டா தசரதாங்கிறார். இந்த லோகம் முழுக்க தேடினாலும் ஒரு சக்கரவர்த்தி, 56 தேசத்து ராஜாக்களும் கப்பங்கற்றா, பூமண்டல் 4 சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமிக்கு முழுக்க அதிபதி சக்கரவர்த்தி,
ஒரு காய்கனிகளை தின்னுட்டு இருக்கிற ரிஷி என்னை பார்த்து இப்படி கொண்டாடி நமஸ்காரம் பண்ணி பூர்ணகும்பம் கொடுத்து என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு திருப்பி திருப்பி கேட்கறையே, உனக்கு சதிருச்சம் நீ தாங்கிறார். தவை தத்புவினான்யதா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, நீ யாருடைய வளர்ப்புல இருந்திருக்க, உன்னை இப்படி தயார் பண்ணது யாரு தெரியுமா, வசிஷ்ட வியபதேசினா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினா. அந்த வசிஷ்டாச்சாரியாளுடைய ஒரு கிருபையினாலதான், அனுகிரகத்தினாலதான் உனக்கு மகான்கள் எல்லாம் பார்த்தா இப்படி கொண்டாடணும், சரணாகதி பண்ணணும், அவளுக்கு வேண்டியதை பண்ணணும், அவர்களை உபச்சாரம் பண்ணணும்னு இது மாதிரிலாம் ஒரு சத்புத்தி வசிஷ்டருடைய கிருபையினாலதான் உனக்கு கிடைச்சிருக்கு. நான் எனக்கு வந்த காரியமே பூர்த்தியான மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் நீயே சொல்லிவிட்ட. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.